குறித்த அவதூறு பேச்சு வழக்கில் கைதான திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு பிணை. ஆத்தூர் காவல் நிலையத்தில் 10 நாட்கள் கையெழுத்திட வேண்டும் என்று திருச்செந்தூர் நீதிமன்றம் உத்தரவு. எந்த காலத்தை கொண்டும் எவருக்கும் அஞ்ச மாட்டோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் என்பதற்கு வரலாறு. எந்த வகையிலும் எங்களை வீழ்த்திவிடலாம் என்று கனவு காண்கின்றார் என்று சொன்னால் எந்த வகையிலும் கனவு காண முடியாது. காலில் விழுந்து கேட்டால் கூட அனிதா ராதாகிருஷ்ணனை தாவேகவில் சேர்க்க மாட்டோம். தவறு செய்தால் அவதூறுக்கு அவதூறாக பேசினால் சட்டம் தன் கடமையை செய்யும் என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. யாருக்கும் யாரையும் செட்டில்மெண்ட்லாம் பண்ண முடியாது. ஊழல் செஞ்சா வழக்கு, தப்பு செஞ்சா வழக்கு, தேவையில்லாமல் மக்களையும் பெண்களையும் அவதூறாக பேசினால் கண்டிப்பாக சட்டம் தன் கடமையை செய்யும். அவர் பெருசா திசை திருப்பதா நினைச்சிட்டு நாங்கள் ராஜினாமா செஞ்சிடலாம். அவர்லாம் ராஜினாமா இல்லை, அவர் அப்படியே தவம் இருந்து எங்களுடைய முதல்வர் அண்ணன் விஜய் காலில் விழுந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்த்துக்க மாட்டார். தாவேகவில் இணைய கூறி யார் வற்புறுத்துவது? அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு அமைச்சர் செங்கோட்டையன் கேள்வி. காவல்துறை தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அனிதா ராதாகிருஷ்ணனை பொறுத்தவரை ராஜினாமா செய்யுங்கள் என்று யாரும் வற்புறுத்தவில்லை. ஏதோ செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரே தவிர யார் வற்புறுத்தினார் என்ற நிலையை தெளிவாக எடுத்து சொன்னால் அதற்கு பதில் சொல்ல இயலும். சி. விஜயபாஸ்கரின் எம்எல்ஏ பதவி ராஜினாமா ஏற்பை ரத்து செய்ய வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மனு தாக்கல். தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சி நகராட்சி அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை. ஒவ்வொரு அலுவலகத்திலிருந்தும் கணக்கில் வராத பல லட்சம் ரூபாய் பறிமுதல். கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக முதல்வர் விஜய் மற்றும் அமைச்சர்கள் பொதுவெளியில் பேச தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் திமுக மனு. உயிரிழந்தோரின் குடும்பத்தினரை முதல்வர் விஜய் சந்திக்கவும் எதிர்ப்பு. தாவேக ஆட்சியை கவிழ்க்க 180 கோடி ரூபாய் வரை ஒதுக்கப்பட்டதாக கைதானவர்கள் அதிர்ச்சி வாக்குமூலம். சென்னை நட்சத்திர ஹோட்டலில் கார்ப்பரேட் நிறுவனம் சதித்திட்டம் தீட்டியதாகவும் தகவல். முன்ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். பதிலளிக்க காவல்துறை அவகாசம் கோரியதால் விசாரணை ஒத்திவைப்பு. நெடுஞ்சாலை டெண்டர் முறைகேடு தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகாத ஏவ வேலு. உடல்நலக்குறைவால் சிங்கப்பூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக ஏவ வேலு வழக்கறிஞர் தரப்பில் தகவல். வேலூர் மாவட்ட நிர்வாகிகளோடு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி ஆலோசனை. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி என நினைத்தோம், தாவேகாவை கணிக்க தவறிவிட்டோம் என பேச்சு. திண்டிவனத்தில் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்திய அதிமுக முன்னாள் அமைச்சர் சி. வி. சண்முகம். அதிமுகவில் இருக்கிறேனா இல்லையா என்பதை எடப்பாடி பழனிசாமியிடம் தான் கேட்க வேண்டும் என பேட்டி. கேட்டுங்க, அதிமுக இருக்கிறனா இல்லையான்னு கேட்குறீங்களா? தானே அதிமுக இருக்கிறனா இல்லையான்னு நீங்கள் எடப்பாடி பழனிசாமி மட்டும் தான் கேட்கணும். ஏன்னா எனக்கே தெரியல நான் இருக்கிறேனா இல்லையான்னு நீங்கள் அவரை கேட்டு எனக்கு சொல்லுங்கள். அதிமுகவிலிருந்து விலகினார் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன். அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விலகுவதாக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமிக்கு கடிதம். புதுச்சேரியில் செய்தியாளர்களுடன் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வாக்குவாதம். திமுக குறித்த கேள்வியால் கோபம். எத்தனை தடவை நீங்க கேப்பீங்க? எத்தனை தடவை நீங்க கேப்பீங்க? நோ. எத்தனை தடவை கேப்பீங்க? எத்தனை தடவை கேப்பீங்க? எத்தனை தடவை கேப்பீங்க? எத்தனை நீங்க யாரு? உங்க கேள்விக்கு பதில் சொல்ல தயாராக இல்லை. நீங்க வேணும்னே இங்க வந்திருக்கீங்க. நிறுத்துங்க. நீ பதில் சொல்லுங்க.
தமிழ்நாட்டில் ஒரு வாரத்துக்கு மழை பெய்யக்கூடும் என்று கணிப்பு. கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையின் ஒரு சில இடங்களில் 2 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்று அறிவிப்பு. புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் இன்று முதல் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல தடை. வங்கக்கடலில் சூறைக்காற்று வீசுவதால் மாவட்ட மீன்வளத்துறை நடவடிக்கை. தமிழ்நாடு முழுவதும் உள்ள இ-சேவை மையங்களை மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு செய்ய தமிழ்நாடு அரசு உத்தரவு. மக்களுக்கு விரைவாக சான்றிதழ் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கை. தனியார் பேருந்துகளில் தன்னிச்சையாக கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதற்கு சிபிஎம் கண்டனம். போக்குவரத்து அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகங்களும் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என பே. சண்முகம் கேள்வி. திருப்பரங்குன்றம் மலையை அளவீடு செய்வதில் சில இடங்களில் முரண்பாடுகள். மீண்டும் அளவீடு செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் 4 வாரம் அவகாசம் கேட்டது தமிழக அரசு. வேளாண் நிதிநிலை அறிக்கை தொடர்பாக தஞ்சையில் விவசாயிகளிடம் கருத்து கேட்பு. விவசாயிகள் பயனடையும் வகையில் பட்ஜெட் இருக்கும் என்று வேளாண் துறை அமைச்சர் வினோத் உறுதி. நெல் கொள்முதல் நிலையங்களில் கையூட்டு தொடர்வதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். கையூட்டு இருப்பதை உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் அன்புமணி அறிக்கை. கோவில் சொத்து விவகாரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம் கவனமாக இருக்க வேண்டும். முதல்வர் விஜய்க்கு இந்து முன்னணி வலியுறுத்தல். திருவள்ளூரில் வாயு கசிவால் 18 பேர் உயிரிழந்த நிலையில் தொழிற்சாலையிலிருந்து அமோனியாவை அகற்ற ஏற்பாடு. தொழிற்சாலையை சுற்றி 500 மீட்டர் தூரத்திற்கு பொதுமக்கள் செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதிப்பு. சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் 2026-27 கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை தீவிரம். இதுவரை 25,840 மாணவ மாணவிகள் புதிதாக சேர்ந்திருப்பதாக மாநகராட்சி தகவல். வரும் 5ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை சென்னை செங்கல்பட்டு இடையே இயக்கப்படும் 41 புறநகர் ரயில் சேவைகள் ரத்து. பயணிகள் வசதிக்காக சிறப்பு புறநகர் ரயில்கள் இயக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவிப்பு. சென்னை வேட்டுவாங்கேணியில் நாய் கடித்து 5 வயது சிறுமி படுகாயம். வளர்ப்பு நாய் கடித்ததில் படுகாயமடைந்த சிறுமிக்கு தீவிர சிகிச்சை. விழுக்காடு எத்தனால் கலந்த E20 பெட்ரோலால் வாகனங்களின் மைலேஜ் 2 முதல் 4 விழுக்காடு வரை குறைய வாய்ப்பு. மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி ஒப்புதல். மின்சாரத்துறை சார்ந்த திட்ட ஏலத்தில் பங்கேற்க 4 சீன நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி. மின் உபகரண பற்றாக்குறையை தவிர்க்க கட்டுப்பாடுகளில் தளர்வு. சீனாவிடம் மோடி அரசு சரணடைவதாக ஜெய்ராம் ரமேஷ் சாடல். இந்திய தொழில்துறை, நீர் பாதுகாப்பு, எல்லை பாதுகாப்புக்கு சீனாவால் அச்சுறுத்தல் என்றும் பதிவு. தேர்தல் ஜனநாயகம் தற்போதைய ஆட்சியில் மிகப்பெரிய அச்சுறுத்தலை எதிர்கொண்டிருப்பதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. உச்சநீதிமன்றம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. மேற்கு வங்கத்தில் பெண்கள் பாதுகாப்புக்காக துர்காவாகினி படை தொடக்கம். தமிழகத்தின் சிங்கப்பெண் அதிரடி படை போல பெண்கள் பாதுகாப்பில் அதிரடி நடவடிக்கை. திரிணாமுல் காங்கிரஸ் தலைமையகத்தை கைப்பற்றியது ரிதப்ரதா பானர்ஜி தலைமையிலான அதிருப்தி எம்எல்ஏக்கள் குழு. இது சட்டவிரோத ஆக்கிரமிப்பு என மம்தா பானர்ஜி தரப்பினர் குற்றச்சாட்டு.
விழுப்புரத்தில் பினராயி விஜயன் இல்ல சோதனையின் போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்பட்ட விவகாரம். சிபிஐ விசாரணை கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது கேரள உயர்நீதிமன்றம். வழக்குகள் இருந்தால் கட்சி மாறுங்கள், அங்குதான் வாஷிங் மிஷின் இருக்கிறதே. அரசியல்வாதி ஒருவர் தொடர்ந்த வழக்கில் மும்பை உயர்நீதிமன்றம் கருத்து. ரேணுகா சுவாமி கொலை வழக்கில் சிறையில் இருக்கும் கன்னட நடிகர் தர்ஷனுக்கு பின்னடைவு. ஓராண்டுக்கு ஜாமீன் கோர முடியாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு. கடந்த 2018ஆம் ஆண்டு கேரளத்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட லாட்வியா நாட்டு பெண் கோவளத்தில் நினைவு சின்னம் அமைக்கப்படும் என்று கேரள முதல்வர் வி.டி. சதீஷன் அறிவிப்பு. எரிபொருள் கூடுதல் கட்டணத்தை குறைத்த ஏர் இந்தியா நிறுவனம் ஐரோப்பா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா நாடுகளுக்கு மகிழ்ச்சி செய்தி. ஜப்பானின் பாரம்பரிய மாட்சா தேயிலையை உற்பத்தி செய்து அசாம் தேயிலை விவசாயிகள் அசத்தல். 1 கிலோ மாட்சா தேயிலை 3000 ரூபாய் வரை ஏலம் போனதாக அறிவிப்பு. குழந்தைகளிடம் அதிகம் பேசுவதை விட அவர்கள் பேசுவதை முழுமையாக கேட்பதே சிறந்த பெற்றோருக்கு அழகு. குழந்தை வளர்ப்பு குறித்து பாலிவுட் நடிகர் ஜாக்கி ஷெராப் கருத்துக்கு பலரும் வரவேற்பு. இறுதி ஊர்வலத்துக்காக ஈரான் தலைநகருக்கு கொண்டுவரப்பட்ட காமினியின் உடல். இந்திய மத தலைவர்கள் குழு அஞ்சலி. மறைந்த ஈரான் உச்ச தலைவர் காமேனியின் உடலுக்கு திரளானோர் கண்ணீர் மல்க அஞ்சலி. காமேனி உடலுக்கு தெஹ்ரானில் இன்று அதிகாரப்பூர்வ இறுதிச் சடங்கு ஊர்வலத்துக்கு ஏற்பாடு. ஐரோப்பிய நாடுகளை தொடர்ந்து அமெரிக்காவிலும் வாட்டி வதைக்கும் வெயில். கடும் வெப்பத்திலிருந்து தப்பிக்க நீர்நிலைகள், பூங்காக்களில் பொதுமக்கள் தஞ்சம். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் எகிப்து அணி வெற்றி. பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-2 என்ற கணக்கில் வீழ்த்தி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேற்றம். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் 30 போட்டிகளில் விளையாடிய முதல் வீரர். கேப் வெர்டே அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பங்கேற்றதன் மூலம் புதிய சாதனை படைத்தார் அர்ஜென்டினாவின் நட்சத்திர வீரர் மெஸ்ஸி. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இந்தியா ஏ அணி அசத்தல். 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 247 ரன்கள் குவிப்பு. சதம் விளாசிய சாய் சுதர்சன்.